ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளோபல் ஐடெக் நெட்வொர்க். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற டாபிக் ஸ்டாட்டிக் ஃப்ளோட்டிங். அது என்ன ஸ்டாட்டிக் ஃப்ளோட்டிங்னா என்ன, இது என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இப்போ இந்த லேபில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு 9.9.9 அப்படிங்கிற ஒரு சர்வர் இருக்குது. இந்த சர்வர் நம்ம 8.8.8 அப்படிங்கிற இந்த சர்வரை போய் ரீச் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் என்ன ரவுட்டிங் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ரவுட் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டாட்டிக் ரவுட்டை யூஸ் பண்ணால் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா எந்த டைரெக்ஷனில் போய் அதை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஒரு உதாரணமாக நம்ம ப்ராப்பராக எழுதிட்டோம்னு வச்சுக்கிறோங்களேன், நான் எந்த மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி வந்து எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறத நான் எப்படி எழுத போகிறேன்னா, இந்த 9.9.9 அப்படிங்கிற சர்வர் ஃபஸ்ட்டு நம்ம ரவுட்டரோட இந்த போர்ட்டை ரீச் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன செய்யும் அப்படின்னா இந்த போர்ட்டுக்கு போகும், அதுக்கப்புறம் இந்த போர்ட்டுக்கு போகும், தென் இங்கே போய் ரீச் பண்ணும். ஒருவேளை எனக்கு இந்த போர்ட் வந்து டவுன் ஆயிருச்சு, இந்த பக்கமோ டவுன் ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் போகிறதுக்கு வழி இருக்குது, பட் என்னன்னா நம்ம எழுதியிருக்க மாட்டோம், ரவுட்டிங் எழுதியிருக்க மாட்டோம். அதனால் என்ன செய்யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் நடக்காது, இங்கே கட் ஆயிரும். இந்த ஸ்டாட்டிக் ஃப்ளோட்டிங் வழியாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த பாத்து கட் ஆயிருச்சு அப்படின்னா ஆல்டர்னேட்டாக இந்த பாத்தில் போகலாம் அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணுறதே ஸ்டாட்டிக் ஃப்ளோட்டிங். நான் இங்கே வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டை யூஸ் பண்ணி நான் செய்ய போகிறேன். டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால்னால் நம்ம படித்ததுக்கப்புறம் நீங்கள் டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி இதே கான்செப்டை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இந்த இருக்கிற எல்லா ரவுட்டருக்கும் ஐபி அட்ரஸ் இங்கே என்ன அசைன் பண்ணியிருக்கோமோ அதை கொடுத்துட்டேன். R1 ரவுட்டர்லேருந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ரவுட் வந்து எழுத ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ இங்கே R1 ரவுட்டருக்கு தெரியாத நெட்வொர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 அப்படிங்கிற நெட்வொர்க்கை தெரியாது, 2 நெட்வொர்க்கை தெரியாது, ஸோ இந்த ரெண்டு நெட்வொர்க்கை தெரியாது. அப்போ R1 ரவுட்டரில் இந்த ரெண்டு நெட்வொர்க்கை ரீச் பண்ணுறதுக்கு எந்த பக்கம் போகணும்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எடுத்தது நம்ம கிளாக் வைஸாக போக போகிறோம். இதுக்கு ஆல்டர்னேட்டாக இந்த பக்கமும் போகலாம், நம்ம அதை இப்போ கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி ரவுட்டிங் எழுதுகிறோம். ஐபி ரவுட் தெரியாத நெட்வொர்க் யார், 9.9.9.0, சப்நெட் மாஸ்க் 255.255.255.0. இந்த 9 நெட்வொர்க்கை நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா எந்த வழியாக வரணும் அப்படிங்கிறத கேட்வே அட்ரஸை இங்கே கொடுத்துட்டேன். அதே மாதிரி 2 நெட்வொர்க் 2.2.2.0 இதுவும் கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்துட்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிராஃபிக் இங்கேருந்து வருது, நம்ம 8லேருந்து 9 பிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிராஃபிக் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்வே என்ன சொல்லியிருக்கோம், 1.1.1.2 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ இது இங்கே ரீச் பண்ணதும் அடுத்து இந்த பாத்தை தான் அது செலக்ட் பண்ணும். ஸோ இந்த பாத்தை செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரீச் ஆகும். நமக்கு 2 அதாவது 2.1 அல்லது 2.2 இதை ரீச் பண்ணணும்னாலும் அதே பாத்தத்தை நம்ம எடுத்துக்கிற சொல்ல போகிறோம். இந்த பக்கம் வர்றோம், கேட்வே இதுதான் கொடுத்துருக்கோம், ஸோ இந்த வழியாக வந்து இந்த பக்கம் ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்தது எல்லாமே நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து கான்ஃபிகர் பண்ணிடுறேன். ஓகே, இது முடிஞ்சா நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம், R2 ரவுட்டருக்கு போகிறோம். R2 ரவுட்டருக்கு தெரியாத நெட்வொர்க் அப்படிங்கிறது யார் யார் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிடுவோம். இது R2 நெட்வொர்க். R2ல் 9, 1, 2 இது மூணுமே அதில் அட்டாச் ஆகிருக்க நெட்வொர்க். ஸோ தெரியாத நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நெட்வொர்க் இதை தெரியாது, அதே மாதிரி 8 அப்படிங்கிற நெட்வொர்க்கை தெரியாது. இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம என்ன செய்யணும், ரவுட்டிங் எழுதணும். enable config t IP route தெரியாத நெட்வொர்க் வந்து 3.3.3.0
255.255.255.0. இப்போ நம்ம கிளாக் வைஸாக தான் ரீச் பண்ணணும். ஸோ எந்த பக்கம் போகிறோம் அப்படின்னா 2.2.2 இந்த பக்கம் போகிறோம். அடுத்து 8 அப்படிங்கிற நெட்வொர்க்கை ரீச் பண்ணுறதுக்கும் சேம் கேட்வே எடுத்துக்கிறோம். 8.8.8.8. ஓகே. ஃபைனலாக R3 ரவுட்டருக்கு வரோம். எனேபிள் R3 ரவுட்டருக்கு தெரியாத நெட்வொர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யாரை தெரியாது, 8 அப்படிங்கிற நெட்வொர்க்கை தெரியாது, 1 அப்படிங்கிற நெட்வொர்க்கை தெரியாது, 9 அப்படிங்கிற நெட்வொர்க்கை தெரியாது. அதுக்கு தெரிஞ்ச நெட்வொர்க் 3 and 2. ஸோ இந்த 3 நெட்வொர்க்குக்கு நம்ம என்ன செய்யணும், ரவுட்டிங் எழுதணும். config t IP route 8.8.8.0 255.255.255.0. நம்ம எல்லாமே இப்போ வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ இந்த பக்கம் எந்த பக்கம் போய் ரீச் பண்ண சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கேட்வே. 8 ரீச் பண்ணோம்னாலும் இந்த பக்கம் தான் போகணும், 1 ரீச் பண்ணணும்னாலும் இந்த பக்கம் தான் போகணும், 9 ரீச் பண்ணணும்னாலும் இந்த பக்கம் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி எழுத போகிறோம். 3.3.3.2. அடுத்த நெட்வொர்க் 1.1.1.1. ஃபைனலாக 9.9.9.0. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கம்யூனிகேஷன் வருதான்னு செக் பண்ணிக்கிறோம். ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரவுட்டிங் டேபிளில் போய் செக் பண்ணுவோம். இந்த பிசி 9.9.9.9 அதாவது இந்த சர்வர். ஸோ இங்கேருந்து நான் யாரை வந்து பிங் பண்ண போகிறேன் அப்படின்னா 8 வந்து பிங் பண்ண போகிறோம். ஓகே, நமக்கு கம்யூனிகேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி நான் இங்கேருந்து என்ன செய்கிறேன்னா ட்ரேஸ் ரூட் போகிறேன். ட்ரேஸ் ரூட்னா எந்த வழியாக போய் நம்ம 8 ரீச் பண்ணுறோம். ட்ரேஸ் RT 8.8.8.8. ஓகே. இப்போ நம்ம சர்வர் ஃபஸ்ட்டு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.9.9.1 அப்படிங்கிற இந்த ஐபி அட்ரஸ்க்கு போகுது. அதுக்கப்புறம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.3.3.1 அதாவது இந்த வழியை இந்த சைடு எடுத்துக்கிறது. ஓகே. அதுக்கப்புறம் எந்த பக்கம் போகுது 1.1.1. இந்த சைடும் போகலாம், இந்த பக்கமும் போகலாம், போய் ரீச் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பாதையை காட்டுது. ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுது நமக்கு. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இது போகக்கூடிய பாதையை நான் வந்து கட் பண்ணுறேன். எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த R3 ரவுட்டர் இருக்குல்ல, இந்த R3 ரவுட்டரில் ஒரு போர்ட்டை ஷட்டவுன் பண்ணுறேன். எக்ஸிட்டில் இன்டர்ஃபேஸ் FA 0/1 அதாவது 3.3.3.1 அந்த வழியாக தானே போச்சு. அந்த போர்ட்டை நான் என்ன செய்கிறேன், ஷட்டவுன் பண்ணுறேன். ஷட்டவுன். ஓகே. இப்போ நமக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நான் பிங் பண்ணுறேன். இப்போ நமக்கு ரீச்சபிளில் வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த பக்கம் இப்போ போகணும்னு நம்ம ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கோமோ அந்த டைரக்ஷனில் ஒரு போர்ட்டை நம்ம ஷட்டவுன் பண்ணிட்டோம். ஸோ ஆல்டர்னேட்டாக இதுக்கு போகிறதுக்கான வழியை வந்து நம்ம சொன்னால் மட்டும்தான் அது போகும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற டைரக்ஷன் எப்படி கொடுத்துருக்கோம், இங்கே போ, அதுக்கப்புறம் இந்த பக்கம் போ, இந்த போர்ட் இப்போ டவுன் ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போய் இதை ரீச் பண்ணுறதுக்கு இன்னொரு பாதை இருக்குது. ஆனால் பட் என்ன அப்படின்னா நம்ம அதை சொல்லலை. இப்போ நம்ம சொல்ல போகிறோம் அதை. ஓகே. இப்போ நான் என்ன செஞ்சுறேன், இந்த போர்ட்டை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கிறேன். நோ செட். ஓகே. இப்போ நம்ம R1 ரவுட்டருக்கு வரோம்.
R1 ரவுட்டரில் ஸோ ஐபி ரவுட் அப்படிங்கிற ஒரு கமாண்டை கொடுக்குறோம். இங்கே நமக்கு எஸ், அதே மாதிரி இன்னொரு எஸ். எஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த R1 ரவுட்டருக்கு தெரியாத நெட்வொர்க்கை நம்ம ஸ்டாட்டிக் ரவுட் வழியாக ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ 2.2.2.2 அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க், 2.0 அப்படிங்கிற நெட்வொர்க் யார்? இந்த நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம எந்த வழியாக வர்றோம் அப்படிங்கிறத காட்டுது. இந்த பாதை வழியாக வர்றோம், இங்கேருந்து இப்படி வர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதே மாதிரி 9.9.9.0 நமக்கு இந்த நெட்வொர்க்கை ரீச் பண்ணணும்னாலும் சேம் பாதையில் தான் இந்த பக்கம்தான் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இதே மாதிரி தான் ஒவ்வொரு ரவுட்டர்லையும் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறோம்னா, ஸோ ரன் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். ஓகே, இதில் இன்னொன்று நான் சொல்ல விட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்டாட்டிக் ரவுட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். நமக்கு ஏடி வேல்யூ அப்படிங்கிறது தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ரவுட்டோட ஏடி அப்படின்னு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது 1, ரிப்னு எடுத்துக்கிட்டோம்னா 120, ஓஎஸ்பிஎஃப் எடுத்துக்கிட்டோம்னா 110, இஐஜிஆர்பி எடுத்துக்கிட்டோம்னா 90 அப்படிங்கிறது தெரியும். ஸோ நமக்கு என்னென்னா, ரவுட்டர் என்ன செய்யும்னா, யாரோட ஏடி வேல்யூ வந்து ரொம்ப குறைச்சிருக்கோ அந்த பக்கம் தான் பெஸ்ட் பாத் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு ஆக்சுவலாக 2 பாதை இருக்குது, ஆனால் ஒரு பாதைக்கு மட்டும்தான் நம்ம ரவுட்டிங் எழுதியிருக்கோம். ஸ்டாட்டிக் ரவுட் எழுதுனதுனால இந்த 2.2.2. நெட்வொர்க்கையோ அல்லது 9 நெட்வொர்க்கையோ ரீச் பண்ணும்போது அதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறத எடுத்துருக்கு. ஏன்னா நம்ம ஸ்டாட்டிக் ரவுட் எழுதுனதுனால. இதை நோட் பண்ணிக்கிறேங்க. ஓகே, இப்போ R1 ரவுட்டரில் நான் ஸோ ரன் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். இங்கே ஆக்சுவலாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9. நெட்வொர்க்கையோ அல்லது 2. நெட்வொர்க்கையோ ரீச் பண்ணுறதுக்கு 1.1.1 அப்படிங்கிற வழியை தேர்ந்தெடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே போகணும்னாலும் சரி, இங்கே போகணும்னாலும் சரி, இந்த பாதை வழியாக போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஆனால் இதுக்கு நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த பாதை கட்டான இந்த பக்கம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறோம். இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது சொல்லணும், இதுதான் கேட்வே. இந்த வழியாக போய் 2. ரீச் பண்ணிக்க, இந்த வழியாக போய் 9. ரீச் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 1 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதே மாதிரி திருப்பி இந்த 9. நெட்வொர்க்கையும் 2. நெட்வொர்க்கையும் ரீச் பண்ணுறதுக்கு திருப்பி நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு ஸ்டாட்டிக் ரவுட் எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் இந்த 2 கமெண்ட் அப்படியே வரும். கேட்வே மட்டும் இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.3.3.1 அப்படின்னு கொடுத்து நான் என்ன செஞ்சிருவேன்னா, பக்கத்தில் 2 அப்படிங்கிற நம்பரை கொடுத்துருவேன். கொடுத்துட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 9. நெட்வொர்க்கையும் 2. நெட்வொர்க்கையும் ரீச் பண்ணுறதுக்கு 1.1.1.2 அப்படிங்கிற ஒரு பாத் இருக்குது. அதே மாதிரி 3.3.3.1 அப்படிங்கிற 2 பாத் இருக்குது. இந்த வழியாக போயும் ரீச் பண்ணலாம், இந்த வழியாக போயும் ரீச் பண்ணலாம். இதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேல்யூ வந்து 1, இங்கே 2 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, யாரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கோ அதுதான் ஆக்டிவேட்டில் இருக்கும், இது வந்து இன்ஆக்டிவில் இருக்கும். இந்த பாத் எப்போ கட் ஆகுதோ அப்போ என்ன செய்யும்னா, இந்த பாத் வந்து ஆக்டிவேட்டுக்கு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம என்னென்னா எழுதியிருக்கோமோ அதை அப்படியே திருப்பி என்ன செய்ய போகிறோம், ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பி எழுத போகிறோம். ஓகே, R1 ரவுட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கான்ஃபிக் டி ஐபி ரவுட், எந்த நெட்வொர்க்கை ரீச் பண்ண போகிறோம், 9.9.9.0 255.255.255.0. இப்போ நம்ம போகிற வழி வந்து 3.3.3.1. இதுக்கு பக்கத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இன்னொன்று 2. நெட்வொர்க் 2.2.2.0. இப்போ ஸோ ரன் அப்படிங்கிற கமாண்டை கொடுக்குறோம். ஓகே, இப்போ இதை எழுதுனது பிறகு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக புரியும்.
இப்போ இந்த R1 ரவுட்டர்லேருந்து 9 ரீச் பண்ணுறதுக்கு 2 பாதை இருக்குது. 1 டாட்ங்கிற ஒரு பாதை, 3 டாட்ங்கிற ஒரு பாதை. 2 ரீச் பண்ணுறதுக்கும் 1 டாட்ங்கிற ஒரு பாதை இருக்குது, அதே மாதிரி 3 டாட்ங்கிற ஒரு பாதை இருக்குது. இதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேல்யூ வந்து அதிகம், யாரை கம்பேர் பண்ணும்போது 1 டாட் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போதைக்கு இது வந்து டிசேபிளில் இருக்கும். ஓகே, இதே மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்த 2 ரவுட்டருக்கும் ஆன்டி கிளாக் வைஸில் எழுத போகிறோம். R2 ரவுட்டர் எடுத்துக்கிடுவோம். எனேபிள் சோரன். இதுக்கு ஆக்சுவலாக நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதை திருப்பி டைரக்ஷனில் மாற்றி எழுத போகிறோம். 3 டாட் நெட்வொர்க், 8 டாட் நெட்வொர்க், இது ரெண்டையும் நம்ம ரீச் பண்ணணும். யாரை? 3 டாட் நெட்வொர்க், 8 டாட் நெட்வொர்க். இதை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வழியாக போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கொடுக்க போகிறது இந்த வழியாக போ அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ இது ரெண்டும் அப்படியே இருக்க போது. கேட்வே அப்படிங்கிற இந்த இடத்துல மட்டும் 1.1.1.1 அப்படின்னு கொடுக்க போகிறோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேல்யூ வந்து 2 அப்படிங்கிற மாதிரி கொடுக்க போகிறோம். கான்ஃபிக் டி ஐபி ரவுட் எந்த நெட்வொர்க்? 3 டாட் நெட்வொர்க், 3.3.3.0, 255.255.255.0, 1.1.1.1, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் நம்பர் 2. அடுத்து 8.8.8.8. ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கிறோம். 3.8.3.8. ஒன்று வந்து 2 அப்படிங்கிற பாதையில் போகுது, இன்னொன்று வந்து 1 அப்படிங்கிற பாதையில் போகுது. ஓகே, ஃபைனலாக R3 ரவுட்டரையும் ரெடி பண்ணிடுவோம். எக்ஸிட் கான்ஃபிக் டி சோரன். R3 ரவுட்டரை பொறுத்தவரையும் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்கோம், 8 அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கை ரீச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அடுத்து யாரை சொல்லியிருக்கோம், 1 அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கை ரீச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அடுத்து 9 அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கை ரீச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த வழியாக போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ அதே 3 பேரை ரீச் பண்ணுறதுக்கு இந்த வழியாக போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறோம். கேட்வே மட்டும் 2.2.2.1 அப்படிங்கிற மாதிரி மாற்ற போகிறோம். கான்ஃபிக் டி ஐபி ரவுட் எந்தெந்த நெட்வொர்க்? 8.8.8.8.0, 255.255.255.0, கேட்வே 2.2.2.1. அடுத்து எந்த நெட்வொர்க் அப்படின்னு பார்த்துக்குறோம், 1 டாட் நெட்வொர்க். சரி, இதுலையுமே என்ன செய்ய போகிறேன்னா நோன் ஃபஸ்ட்டு கொடுத்து எடுத்து விட்டுறேன். என்ன செய்யணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும்ல, 2, அதை கொடுக்க விட்டுட்டேன். அதனால் என்ன செஞ்சுறேன், ஃபஸ்ட்டு எழுதின ரவுட்டிங் இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு திருப்பி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல 1 டாட் அப்படிங்கிற நெட்வொர்க்கை கொடுக்குறோம். 1.1.1.1. ஃபைனலில் இன்னொரு நெட்வொர்க் என்ன இருக்குது, 9. ஓகே, இப்போ நமக்கு ஒரு தடவை இதையும் செக் பண்ணிக்கிறோம் ப்ராப்பராக பண்ணியிருக்காமான்னு. சோரன் 8.1.9.8.1.9. ஓகே, ஃபஸ்ட்டு எல்லாம் 3 டாட் வழியாக போகுது, ஆல்டர்னேட் பாத் வந்து 2 டாட்டில் இருக்குது. ஓகே, இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம 9.9.9 இந்த சர்வரில் இருந்து 8 வந்து பிங் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணுவோம், எந்த வழியாக பிங் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷனில் உள்ள ஒரு பாத்தை கட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு பிங் வந்து கட் ஆகுதா அல்லது கண்டினியூஸாக பிங் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஓகே, 9.9.9.9. சாரி, ஏற்கனவே ஒரு கண்டினியூஸ். ஓகே, பிங்
மைனஸ் டி 8.8.8.8. இப்போ மைனஸ் டி வேணால் ஃபஸ்ட்டு பிங்கை செக் பண்ணுவோம். 8888. ஓகே, நமக்கு பிங் கனெக்டிவிட்டி வருது. நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா எந்த வழியாக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ட்ரேஸ் ஆர்டி 8.8.8.8. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பக்கம் இருந்து 3 அப்படிங்கிற டைரக்ஷன் இந்த பக்கம் போகுது. நமக்கு ஒன் சைடு போகலை, 3க்கு போகுது. அதுக்கப்புறம் என்ன போகுது அப்படின்னா 1 இந்த சைடோ அல்லது இந்த சைடோ அதுக்கு போகிறதுக்கான பாத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதை கண்டினியூஸ் பிங் போட்டுவிடுவோம். சாரி, பிங் மைனஸ் டி. அதே மாதிரி R2 ரவுட்டரில் சாரி R3 ரவுட்டரில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு போர்ட்டை ஷட் பண்ணுறேன். இன்டர்ஃபேஸ் FA0/0 ஷட். ஆக்சுவலாக நம்மளோட டிராஃபிக் எந்த பக்கம் வந்து போய்கிட்டு இருக்கு, இந்த டைரக்ஷனில் தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். பிங் கனெக்டிவிட்டி கட் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். நமக்கு கண்டினியூஸாக பிங் போய்கிட்டு இருக்கு. இப்போ எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ட்ரேஸ் ரூட். இப்போ நமக்கு எந்த டைரக்ஷன் எடுத்துக்கிறது, 9.9.9.1 அப்படிங்கிறதுக்கு போகுது. அதுக்கப்புறம் 1.1.1 இந்த சைடு போயிடுது. அப்புறம் 8 போய் ரீச் பண்ணுது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுருந்தோம், நமக்கு இந்த ஃப்ளோட்டிங், அதாவது ஒரு ரவுட்டிங் கட்டானா இன்னொரு பாதை நம்ம கொடுக்காதப்ப கட்டானதோடு நின்றோம். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு நமக்கு மல்டிபிள் பாதை இருக்கும்போது ஒரு டைரக்ஷனில் கட்டானாலும் இன்னொரு டைரக்ஷனில் போகிறதுக்காக நம்ம எழுதுகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.